الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வல்ல அல்லாஹ்வின் அருளினால் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அவனுக்கு விருப்பமான தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றிவிட்டு மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக நாங்கள் கடந்த 3 தினங்களாகவும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை விலாவாரியாக பார்த்து வருகின்றோம். அந்த தொடரிலே இன்றும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நீதி பற்றி நேற்று நாங்கள் பார்த்திருந்தோம். அவர்களுடைய இராணுவ நடவடிக்கைகளை பற்றி பார்த்திருந்தோம். இன்று நாங்கள் அவர்களுடைய சிறப்புகள் தொடர்பாக வந்த ஹதீஸ்களின் தொகுப்புகளை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே முதலாவது அவர்களுடைய சிறப்பு அவர்களுடைய பணிவு. அவர்கள் பணிவு கொண்ட ஒருவராக இருந்தார்கள். தான் ஒரு பெரிய தேசத்துக்கு, உலகத்தில் 3 நிலப்பகுதிக்கு சொந்தக்காரராக இருந்தும் கூட, ஒரு பெரிய ஆட்சியாளராக இருந்தும் கூட, அவருடைய தனிப்பட்ட வாழ்விலே எந்த விதமான பெருமையோ புகழோ ஆடம்பரமோ இல்லாத, பகட்டில்லாத மிக எளிமையான மனிதராக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்திருக்கிறார். மாத்திரமல்ல, தன்னை அடுத்தவர்கள் மதிக்க வேண்டும், புகழ வேண்டும், தனக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் ஒருபோதும் விரும்பியது கிடையாது. இன்று நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு விழா நடந்தால் அந்த விழாவிலே தன்னை முற்படுத்தவில்லை, தன்னை மேடைக்கு அழைக்கவில்லை, தனது பெயரை குறிப்பிடவில்லை என்றெல்லாம் பிரபலங்கள் இன்று மனவருத்தப்பட்டுக் கொள்கின்ற சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். என்னை அவர்கள் சரியாக கௌரவிக்கவில்லை, என்னை மேடைக்கு அழைக்கவில்லை, எனது பெயரை சொல்லவில்லை, எனவே நான் அவர்களோடு முரண்பட்டுக் கொள்கிறேன் என்று பகிரங்கமாகவே முரண்பட்டுக் கொள்கின்றவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். இது பெருமையின் அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், சில மனிதர்கள் இருப்பார்கள், அவர்கள் தான் இந்த மார்க்கத்தின் தூண்களாக இருப்பார்கள். இந்த தீனை வாழ வைக்கின்ற பணியை கவனமாக செய்கின்றவர்களாக அவர்கள் தான் இருப்பார்கள். அவர்கள் மிஷ்காத்துல் மசாபி என்று சொன்னார்கள். இந்த மிஷ்காத்துல் மசாபி, ஒளியூட்டும் விளக்குகளாக அவர்கள் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தை சொன்னார். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் அவர்கள், எப்படி நாங்கள் அவர்களை அடையாளம் காண்பது? அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உண்மையாக இந்த சமூகத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற, பெரிய அளவிலே சமூக பணிகளில் ஈடுபடுகின்றவர்கள் தான் அந்த மிஷ்காத்துல் மசாப், இந்த மார்க்கத்துக்கு ஒளியூட்டுகின்ற விளக்குகள். அவங்களோட பண்பு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சபையிலே இருந்தாலும் அறியப்பட மாட்டார்கள், சபையிலே இல்லை என்றாலும் தேடப்பட மாட்டார்கள் என்று சொன்னார். எப்படி அவர்களுக்கு வரை விளக்க 2 விடயங்களை சொன்னார்கள். அவர்கள் சபையிலே இருந்தாலும் அறியப்பட மாட்டார்கள், சபையிலே இல்லை என்றாலும் யாராலும் தேடப்படவும், இவர் வரலையே என்று யாரும் தேட மாட்டார்கள். ஆனா அவங்க தான் சமூகத்தில் முக்கியமான, இந்த மார்க்கத்தை வாழ வைக்கிறார்கள் அவங்க தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே. இது நாங்கள் எல்லாரும் பாடம் படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அந்த மிஷ்காத்துல் மசாபி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து சொன்ன மனிதர்கள் சமூகத்தில் முக்கியமானவர்கள் அல்ல, சமூகத்தில் பிரபலமானவர்கள் அல்ல, யாருக்கும் தெரியாமல் தனது பணியை மிக ரகசியமாக அல்லாஹ்வுக்காக வேண்டிய இஹ்லாஸோடு செய்கின்ற மனிதர்களைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தின் ஒளியூட்டும் விளக்குகள் என்று வர்ணித்தார்கள். அந்த மாதிரி இருப்பதைத்தான் கலீஃபாக்களும் விரும்பினார். புகழ்ச்சியை அவர்கள் விரும்பவில்லை. நான் இந்த பதவியில் இருக்கிறவன், எனக்கு நீங்கள் இவ்வாறு நடந்து கொண்டீர்களே என்று பேசுகின்றவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. புரோட்டோகால் பிரச்சனை அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருக்கவில்லை. நான் தான் கலீஃபா, எனவே நான் தான் முன்வரிசையில் நிற்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை. எனக்கு நான் போகின்ற இடங்களில் எல்லாம் செங்கம்பலம் விரிக்கப்பட வேண்டும், எனக்கு தனியான இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும், எனக்கு முன்வரிசையிலே ஆசனம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று ஒரு நாளும் அவர்கள் சண்டை போட்டது கிடையாது. இந்த புரோட்டோகாலுக்காக அவர்கள் சண்டை பிடிக்கவில்லை. நாங்கள் மனிதர்களில் ஒருவர், அவர்களுடைய சேவகர், அவர்களோடு அவர்களாக வாழ வேண்டியவர்கள் என்று நினைக்கிறாங்க. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், ஒரு அரசு அலுவலகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய நிறுவனங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி,
அங்கே இந்த தலைமைத்துவ பிரச்சனை. இந்த தலைமைத்துவத்துக்கு ஏன் ஆசைப்படுகிறார்கள்? இந்த கௌரவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை பாருங்கள். நீதிமன்றத்திலே ஏனைய மனிதர்களை போன்று தானும் ஒரு சாதாரண குடிமகனாக இருக்க வேண்டும் என்று நிரூபித்தவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒரு கலீஃபாவுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது என்பதே பெரிய ஒரு நீதியின் அடையாளம் தான். நம்ம நாட்டில் இருக்கிற சட்டம் உங்களுக்கு தெரியும். 1978ஆம் ஆண்டு 2ஆம் குடியரசு யாப்பின் சட்டத்தின்படி இந்த நாட்டில் இருக்கிற நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை எந்த நீதிமன்றத்தின் முன்னும் குற்றவாளியாக நிறுத்த முடியாது என்று அந்த சட்டம் சொல்கிறது, யாப்பு சொல்கிறது. அவர் பகிரங்கமாகவே ஒரு குற்றத்தை செய்த ஜனாதிபதியா இருந்தாலும் அவர் பதவியில் இருக்கும் காலத்தில் அவருக்கு எதிராக எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட முடியாது என்று சட்டம் சொல்கிறது, யாப்பு சொல்கிறது. நீதிமன்றத்தில் அவரை குற்றவாளியாக நிறுத்த முடியாது. இது என்னத்தை கொடுக்குது? மறைமுகமா நிறைவேற்று அதிகாரத்தின் மூலமாக ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதி உயர் ஒரு அங்கீகாரம் என்ன? விரும்பிய தவறையும் செய்யலாம், அந்த பதவியை பயன்படுத்தி குற்றவாளியாக நீதிமன்றத்தில் நிறுத்த முடியாது என்று இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற சட்டங்கள் எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்கிற காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த சட்டம் ஆச்சரியத்துக்கு. அவர்களோடு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு முக்கியமான ஒரு சஹாபி, ஒரு காரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அழகான குர்ஆன் ஓதக்கூடியவர் என்று மிகவும் போற்றப்பட்ட ஒருவர். அவர்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு பேரிச்சமர தோட்டத்தின் உரிமை தொடர்பில் ஒரு சிறிய வழக்கு, யாருக்கு அந்த உரிமை உள்ளது என்று 2 பேருக்கும் இடையிலே ஒரு வழக்கு ஏற்பட்டு விட்டது. கருத்து வேறுபாடு வந்து விட்டது. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு இந்த பிரச்சனையாகவே இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு எதிராக வழக்கு தொடரலாம், நான் என் பக்க நியாயங்களை முன்வைக்க வழக்குக்கு வருவேன் என்று சொல்கிறார். உடனே நீதிபதி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்போது நீதிபதியாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே இந்த வழக்கு முறைப்பாடு செய்யப்படுகிறது, வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. வழக்குக்குரிய திகதி வந்ததும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சமன்ஸ் வருகிறது, நீங்கள் வழக்குக்கு வருகை தர வேண்டும். யாரு? கலீஃபா, ஒட்டுமொத்த ராஜ்யத்தின் தலைவருக்கு அழைப்பானை வருகிறது, நீங்கள் வர வேண்டும் நீதிமன்றத்துக்கு, உங்களை விசாரிக்க வேண்டும், உங்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா நினைத்தால் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை ரத்து செய்யலாம், அல்லது வழக்கை விசாரிக்காமலேயே அதுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி விரும்பவில்லை. ஒரு சாதாரண மனிதரை போல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த நீதிமன்றத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் போய் நிற்கின்றார்கள். அவர்கள் போகின்ற போதே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து, கலீஃபா வந்து விட்டார் என்று சொல்லி எழுந்து மரியாதை செய்து தன்னுடைய அந்த தலையணை போன்ற ஒரு பஞ்சினால் செய்யப்பட்ட ஒரு ஆசனம் இருந்தது, அந்த ஆசனத்தை அப்படியே கொடுத்தார்கள், இங்கே வந்து உட்காருங்கள் சொல்லி கலீஃபாவுக்கு கொடுத்தார். மரியாதையின் நிமித்தம் இவ்வாறு செய்தார். செய்த உடனே சாதாரண ஒரு தலைவராக இருந்திருந்தால் அதனை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அவர்கள் மிக கோபப்பட்டார். கோபப்பட்டு விட்டு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், இதுதான் நீங்கள் நீதி வழங்கும் லட்சணமோ என்று ஒரு நீதிபதியை பார்த்து கண்டித்தார்கள். நீங்கள் முதலாவதாகவே பக்கச்சார்பாக நடந்து கொண்டீர்கள். நான் இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவன், எனவே என்னை விசாரிப்பதற்கு முதலே எனக்கு நீங்கள் மரியாதை தந்தால் இந்த வழக்கில் எதிராளிக்கு எப்படி நம்பிக்கை வரும், நீதி கிடைக்கும் என்று எப்படி ஒரு எண்ணம் வரும். முதலாவதாக நீங்கள் தவறு செய்துவிட்டு இதற்கு பிறகும் நீங்கள் இப்படி ஒரு தவறை செய்வீர்கள், நான் உங்களை நீதிபதி பதவியிலிருந்து கலீஃபாவாக நீக்குவேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு நான் சாதாரண இடத்திலே அவர்கள் அமர்ந்து மற்ற மக்கள் எல்லாம் எந்த இடத்தில் விசாரிக்கப்படுவார்களோ அந்த இடத்தில் தானும் ஒருவராக அமர்ந்து அவர்கள் அந்த வழக்கிலே கலந்து கொள்கின்றார்கள், தன் பக்க நியாயங்களை முன்வைக்கின்றார்கள். இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆதாரமாக அமைந்திருக்கிறது. ஒரு ஆட்சியாளர் எப்படி பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்தது. யாராலும் இந்த அளவுக்கு பணிவோடு நடந்து கொள்ள முடியும்? தனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த விசேட ஆசனம் வேண்டாம் என்று மறுத்துரைக்கிறார். தனக்கென்று வேறு மரியாதை எதுவும் தேவையில்லை, நான் வெறும் கலீஃபா என்றால் அது மக்களின் பணியாளர் என்ற ஒரு நிலையில் தான் நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இவ்வாறு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் நீதியான முறையிலே, மிகவும் எளிமையான முறையிலே நடந்து கொண்ட ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதர் தான் இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஆரம்ப காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உயிரோடு இருக்கின்ற காலப்பகுதியிலே ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெண்ணிறமான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகின்றார். இவரை கண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் ஆடை வடிவா இருக்குது, அழகா இருக்குது, வெள்ளை நிறமாக இருக்குது. அதை கண்டு கேட்கிறார்கள், உமரே இது புத்தாடையா, புதிய ஆடையா, அல்லது துவைத்து சுத்தம் செய்யப்பட்டு புதிதாக்கப்பட்ட ஒரு ஆடையா? இது புதிய ஆடையா, அடிப்படையில் இது புதுசா, இல்ல நீங்க கழுவி சுத்தம் செஞ்சு வடிவா வெள்ளையா வச்சிருக்கிறீங்களா என்று கேட்டார்கள். அதுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இல்லை, எனக்கு இப்போதைக்கு புத்தம் புதிய ஆடைகளை போடுகின்ற நிலையில் நான் இல்லை, இது சுத்தம் செய்யப்பட்ட ஒரு ஆடைதான் என்று சொன்னார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக ஒரு துஆ செஞ்சார்கள். உன்னுடைய வாழ்விலே நீர் புத்தாடைகள் பலதை அணிய வேண்டும், புகழுக்குரிய மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு வாழ்வை வாழ வேண்டும், வீர மரணம் அடைய வேண்டும். அல்லாஹ் உமக்கு இந்த இரண்டு உலகத்தையும் கண் குளிர்ச்சியாக அமைக்க வேண்டும் என்று சுபசோபனம் சொல்லி துஆ செய்தார். பிற்காலத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபசோபனங்கள் தனக்கு கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்பட்ட வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். பிற்காலத்திலே அவர்கள் மிகச்சிறந்த நிலையிலே வாழ்ந்தார்கள், மக்களால் விரும்பப்பட்டார்கள், வீரமரணம் அடைந்தார்கள், கண்குளிர்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். எனவே இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்கு பாத்திரமான ஒருவராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த முக்கியமான ஒரு பண்புதான், எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே இந்த நன்மைகளில் போட்டி போடுகின்ற தன்மை இருந்ததோ அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடமும் அது இருந்தது. எப்போது நன்மைகளுக்காக முந்தி சென்று நான் அந்த நன்மையில் ஒருவராக இருக்க வேண்டும், நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருந்திருக்கிறார். ஒருமுறை நஜ்ரான் தேசத்திலே இருந்து சில முஸ்லிம்கள் தங்களுக்கு மார்க்க விஷயங்களை கற்றுத்தரும்படி கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம், நஜ்ரான்ல இருக்கிறோம், எனவே எங்களுக்கு உங்களுடைய போதனைகள் சரியாக வந்து சேர்றதில்லை, எங்களுக்கு மார்க்கம் சரியா தெரியுதில்லை. நீங்க விரும்பினா ஒரு நல்ல மார்க்க அறிவு கொண்ட ஒருவரை எங்களோடு அனுப்பி வைத்தால் அவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு கற்றுத்தருவார், நாங்கள் அவருக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நாங்கள் செய்து கொடுப்போம், எங்களுக்கு ஒருவரை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சரி, உங்களுக்கு நான் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவரை கட்டாயம் அனுப்பி வைப்பேன் என்று சொன்ன உடனே பாங்கு சொல்ல நேரம் வந்துவிட்டது, அதான் சொல்லப்படுகிறது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு தயாராகி விட்டார்கள். இப்போது எல்லா சஹாபாக்களுடைய உள்ளத்திலும் என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது, யார் அந்த நம்பிக்கைக்குரிய மனிதர்? ரசூலுல்லாவினால் நம்பிக்கைக்குரியவர், அமீன் என்ற அந்த சிறப்பு பெயரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சொன்ன நபராக நான் இருக்கக்கூடாதா என்ற ஆசை எல்லா சஹாபாக்களுக்குள்ளும் வந்துவிட்டது. தொழுகின்ற போது எல்லோருக்கும் அந்த எண்ணம், நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அனுப்பக்கூடாதா இந்த சமூகத்துக்கு? அப்படி என்றால் அந்த அமீன் என்ற அந்த இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர் என்ற பதவி எனக்கு கிடைத்து விடுமே, அது எவ்வளவு பெரிய ஒரு அருளாக இருக்கும் என்று அந்த சஹாபாக்கள் எல்லாம் எல்லோருமே ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்து விட்டு இப்பொழுது திரும்பி பார்க்கிறார்கள், வலதுபுறம் பார்க்கிறார்கள், இடதுபுறம் பார்க்கிறார்கள், ஒவ்வொரு சைடா திரும்பி திரும்பி பார்க்கிறார்கள். இப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க, நான் என்ன செய்றேன் தெரியுமா, இந்த கால்கள் ரெண்டிலையும் ஏற்கனவே ஒரு உயரமான ஆள், நான் சொல்லிக்கணும், அவர் சும்மா நின்றாலே உயரமான ஆள், நான் என்ன செய்யணும்டா, என் பெரு விரல்கள்ல நின்று என்னை உயரமாக காட்ட விரும்பினேன். பழமையான உயரத்தை விட பெருவிரல்ல நின்று என்னத்தான் ரசூலுல்லாஹ் பார்க்கணும்ன்றதுக்காக நான் இப்படி உயரமாக நின்று காட்டினேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் பார்த்தார்கள், என்னை அழைப்பார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர்கள் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயரை சொல்லி இவரை நான் உங்களோடு அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்றிலிருந்து தான் அவருக்கு அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த சமூகத்தின் நம்பிக்கைக்குரியவர் என்ற சிறப்பு பெயர் சூட்டப்பட்டது. அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த சமூகத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமான பெயர் அவருக்கு தான் போயிடுச்சு. இப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் என்னுடைய வாழ்நாளில் பதவிக்காக பட்டத்துக்காக ஆசைப்பட்டது கிடையாது. உலக விஷயம் ஒன்றுக்காக ஒரு பட்டம் எனக்கு கிடைக்க வேண்டுமே, ஒரு பதவி கிடைக்க வேண்டுமே நானாக ஆசைப்பட்டது கிடையாது, எனக்கு கிடைத்தது, நானாக ஆசைப்பட்டு போனது கிடையாது. ஆனால் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த கிடைக்க போன அந்த பட்டம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வல்லாஹி ஆசைப்பட்டேன், நான் ஆசைப்பட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க. அந்த நன்மைகளை
அதிகமா சம்பாதிச்சுக்கணும், நமக்கு அந்த பேரு கிடைச்சிடணும், நாம அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான மனிதர் என்ற பெயரை எடுத்துக்கொள்ளணும்ங்கிறதுல இருந்த அந்த ஆர்வம் தான் அதே தவிர அது புகழுக்கான ஒரு விஷயமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதனை எடுக்கல. ரிஜாலு ஹவுலர் ரசூல்ல இந்த சம்பவத்தை பதிவு செய்வார்கள். அப்ப ஒரு அருமையான ஒரு சம்பவம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆசைப்பட்டு 2 தடவை, இது மட்டும் இன்னொரு சம்பவமே, 2 தடவையும் ஆசைப்பட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைக்காமல் போன ஒரு பதவிக்கு அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அது தனக்கு கிடைத்திருக்க வேண்டும் என்று கவலைப்பட்டார்கள். அப்படியான ஒரு சம்பவம் தான் நாங்க இப்ப பார்த்த சம்பவம். இன்னும் ஒரு சம்பவம், இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான், இதுவும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாயில் அறிவிக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான் குலஃபாஉர் ரசூல்ல பதிவாயிருக்கிறது. கைபர் கோட்டை முற்றுகை நிகழ்வின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமையிலான முஸ்லிம்களுடைய அணி கோட்டைக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கோட்டைக்குள்ளே இருக்கிற அணி எதிரணி, அவர்கள் கடுமையாக குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாவது இவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்று ஒரு நிலை வந்துவிட்டது. அப்போதுதான் முதல் நாள் முடிவுக்கு வருகிறது. முதல் நாள் யுத்தம் முடிவுக்கு வந்தது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய தினம் நான் அல்லாஹ்வும் அவனது தூதரும் நேசிக்கின்ற, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசிக்கின்ற ஒருவரிடம் ஒரு கொடியை கொடுப்பேன். இந்த போராட்டத்தின் கொடியை அவரிடம் தான் கொடுப்பேன். அவருடைய பண்பெண்ணு, அல்லாஹ்வும் அவரை நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை நேசிக்கிறார்கள், அவரும் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அவரும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றார். இந்த 4 பண்புகளும் கொண்ட ஒருவருக்கு தான் நான் இந்த கொடியை நாளைக்கு கொடுப்பேன். அப்படி நான் கொடுக்கின்ற போது அல்லாஹ் அவருடைய கரங்களினால் இந்த முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வந்து வெற்றியை தருவான். நீண்ட நாட்களாக முற்றுகை, யுத்தம் முடியதும் இல்லை, வெற்றி வருவதும் இல்லை. இதுக்கு மேல தாக்கு பிடிக்கலாம். மிக தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, கைபர் கோட்டையை நோக்கி, கைபர் பிரதேசத்துக்கு மிக தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. உணவெல்லாம் முடிய போகுது, சாப்பாடெல்லாம் இல்லாம போகுது, தட்டுப்பாடு வரப்போகுது, பஞ்சம் மறந்துடும். அப்ப கஷ்டம். எனவே அவசரமாக யுத்தத்தை முடிக்கணும், வெற்றியை பெறணும், போகணும். அப்ப ஒவ்வொரு தளபதியும் போராடி பார்க்காங்க. இல்ல, ரசூலுல்லாஹ் அடுத்த நாள் சொல்றாங்க, ரைட், நாளைக்கு நான் ஒரு புதிய தளபதியை நியமிக்க போறேன், அவர் கையெல்லாம் கொடியை கொடுக்க போறேன். அவர் யாரு? அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று, ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று, அவரும் அல்லாஹ் ரசூலை நேசிக்கின்ற ஒருவர், அப்படிப்பட்ட ஒருவரிடம் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க போயிட்டாங்க. இப்ப எல்லா சஹாபாக்களும் அதே மாதிரி ஆசை, நாளைக்கு என்னுடைய கரத்தில் அல்லவா அந்த கொடி கிடைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மனிதராக, அந்த சிறப்புக்குரிய நபராக நான் இருக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் வந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் வந்தது. அடுத்த நாளும் எல்லோரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்த்து விட்டு யாரிடம் அதை ஒப்படைப்பதென்று அந்த விடயம் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னை அழைக்க வேண்டும் என்று மனதுக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொடி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அவரிடம் தான் ஒப்படைத்தார்கள். அப்போதும் சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்டு வேற எந்த பதவி பட்டத்துக்கு நான் ஆசைப்பட்டது கிடையாது, இந்த பதவியும் எனக்கு கிடைத்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா அதனை தட்டி சென்று விட்டார்கள் என்று கவலையோடு பதிவு செய்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது உலகத்துல கிடைக்கிற பெரிய ஒரு லாபத்துக்கான ஒரு பதவி இல்லை. யார் அடுத்து மௌத்தார், யார் அடுத்து தளபதி என்ன சும்மா இல்லை. யுத்தத்துல முன் களத்துல போய் நிற்கணும், போராடணும், சமூகத்தை வழி நடத்தணும். அப்படிப்பட்ட ஒரு பதவிக்கு, ஒரு பொறுப்புக்கு, பதவி என்று சொல்வதோடு ஒரு பொறுப்பு தான் வர வேண்டுமே, தன்னால இந்த வெற்றி வர வேண்டுமே, இஸ்லாத்துக்கு என்னை கொண்டு அல்லாஹ் தஆலா கௌரவத்தை கொடுக்க வேண்டுமே என்ற ஒரு ஆசையில் தான் இந்த விடயங்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, எப்போதும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த புகழை விரும்பவில்லை. தனி மனித புகழ்ச்சி, அடுத்த மனிதர்களை புகழ்ந்து அவர்களை அளவுக்கு மீறி, எல்லை மீறி புகழ்வதால் ஏற்படுகின்ற அந்த விபரீதங்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிந்திருந்தார். அடுத்தது, எப்போதும் அவர்களுடைய டிசிஷன் மேக்கிங், அவருடைய முடிவுகள் விவேகமான முடிவுகளாக இருக்கும், வீரத்துவமான முடிவுகளாக இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு சம்பவம் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே காதிசியா போராட்டம் நடந்தது. நான் நேற்று சொன்னேன். இந்த காதிசியா போராட்டம், ரோமர்களுக்கு எதிரான இந்த போராட்டத்திலே அதற்கு தளபதியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆரம்பத்திலே நியமித்தவர் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அதை பற்றி உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய வாள், சைஃபுல்லா, அல்லாஹ்வின் வாள் என்று ரசூலுல்லாஹ்வால் பெயர் சூட்டப்பட்ட ஒருவர் சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள். அவருடைய திறமையை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார். அவர் இஸ்லாத்துக்கு வரணும் என்று ரசூலுல்லாஹ் மிச்சம் ஆசைப்பட்டாங்க. இவர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். மக்கா வெற்றி வரைக்கும் அவர் இஸ்லாத்துக்கு வரல.
இஸ்லாத்துக்கு எதிரான போராட்டங்கள் அனைத்தையும் வழி நடத்தியது காலித் இப்னு வலீத். நிறைய சஹாபாக்களை தன்னுடைய கைகளால் கொலை செய்தவர் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய பேர் ரசூலுல்லாஹை கூட தாக்கி இருக்கிறார் அவர். இஸ்லாத்துக்கு முன்னால் மக்கா வெற்றி வரைக்கும் அவர் அபூ சுஃபியான் தலைமையில குறைஷிகளுடைய படையில இருந்து கொண்டு நிறைய போராட்டங்களை வழி நடத்திய ஒருவர், தளபதியாக இருந்த ஒருவர். அப்படிப்பட்ட காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சைஃபுல்லாஹ் ரசூலுல்லாஹ்வினால் பெயர் சூட்டப்பட்ட ஒருவர். இப்போது அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாடு இந்த சைஃபுல்லாஹ் அழைக்கப்பட்ட காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களைத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் படைத்தளபதியாக நியமித்தார். வீராவேசத்தோடு போராடுகிறார். அவர் திறமை எப்படின்னு சொன்னால், இந்த வேகமாக ஓடுகின்ற குதிரையை தன்னுடைய கால்களால் ஓட்டுவார். அதான் காலித் இப்னு வலீத் போர். அவர் போர்ல வெல்றதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய யுத்தங்களை வென்று கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா டேலண்ட் என்னன்னா, ஏன் அவர் இஸ்லாத்துக்கு வரணும் என்ற ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டேன்டா, ஏன் அவரை சைஃபுல்லாஹ் அவருக்கு பேர் சூட்டினேன்னா, அவரோட டேலண்ட் என்ன தெரியுமா? வேகமா குதிரை ஓடுகின்ற போதே அந்த குதிரையை தன்னுடைய கால்களால் ஓட்டுவார். அந்த குதிரையோட சேனத்தை பிடிச்சி அதோட கயிறை பிடிச்சி அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு காலை பயன்படுத்துவார். அதான் அவருடைய ஸ்பெஷல். எனவே அவர் 2 கையும் ஃப்ரீயா இருக்கும். 2 கைகளையும் 2 வாள்களையும் ஏந்தி கொள்வார். அதுல ஒரு வாழ்ற பாரம் எவ்வளவு வைக்கும் நினைக்கிறீங்க? சாதாரணமா அந்த காலத்திலே பாவிக்கப்பட்ட அந்த இரும்பு வாள்களினுடைய ஒரு வாளினுடைய பாரம் கிட்டத்தட்ட 20 கிலோகிராம். அதான் ஒரு வெட்டு தான். கிட்டத்தட்ட 18 தொடக்கம் 20 கிலோகிராம் கொண்ட பெரும் பாரம் கொண்ட இரும்பு வாள்கள் தான் அந்த காலத்தில் தயாரிக்கப்பட்டது. சாதாரணமா நம்ம 20 கிலோ ஒத்த கையால தூக்குவோமா? சாதாரண சும்மா தூக்கலாம், தூக்கிட்டு போராடலாமா, பயணிக்கலாமா, பயணம் போலாமா? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அத்தகைய 2 வாள்களை ஒரே நேரத்திலே வைத்துக் கொள்வார். ஒரு வாளினால் மிக வேகமாக சுழட்டுவார்கள் அந்த வாள், இன்னொரு வாளினால் தாக்குவார். இதுதான் அவர்களுடைய போர்த்தனர். கேடயம் பயன்படுத்துவதில்லை, 2 கைகளிலும் வாள் வைத்திருப்பார். அதுதான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் அவரை கண்டாலே எல்லாரும் பயப்பட்டது. உஹது யுத்தத்தில் தோல்விக்கு யார் காரணம்? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா எதிரி படையில இருந்து போயிட்டு பின்வாங்கி போன படையை திருப்பி வந்து பின்வழியால வந்து அவர் தாக்கினதாலதான் பெரிய இழப்புகள் வந்து. அப்படிப்பட்ட ஒரு போர் வீரர் தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு. குதிரையை காலால இயக்குறேங்கிற லேசான வேலை. அது போற ஸ்பீடுக்கு அதை காலால கண்ட்ரோல் பண்ணி கொண்டு கைகளால வாள்களை சுழட்டி கொண்டு போராடக்கூடிய ஒருவர் என அவரை பற்றி வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஒரு திறமை வாய்ந்த ஒருவர். நீண்ட நேரம் அப்படி போராடுவார். அவர படைக்கு சொல்ற அந்த ஆழ ஊடுருவும் படையர். அவர் என்ன செய்வாருன்னா, தனக்கு பின்னால எப்போதும் ஒரு பெரிய இளைஞர் டீமை தான் வச்சு கொண்டிருப்பார். அவர் என்ன செய்வாருன்னா, அவர் போராட்டத்தில் பெரிய ரோல் ஒன்றும் செய்யல, ஒரு முக்கியமான ஒரு ரோலை தான் அவர் செய்வார். என்ன செய்வாருன்னா, திடீரென ஒரு படைக்குள்ள நுழைவார். காலித் இப்னு வலீத் வருகிறார் என்ற உடனே அங்க இருக்கிறார்கள் கலைஞ்சு ஓடுவாங்க. அவருக்கு பின்னால் ஒரு பெரிய டீம் வந்து கொண்டே இருக்கு. அவர் 2 கைகளாலையும் வாழை சுழட்டி கொண்டு போற நேரம் யாரும் நின்று கொடுக்க முடியாது. அது அப்படியே ஆள ஊடுருவி அந்த படைக்குள்ளால போய் அந்த படையை கலைச்சுட்டுவார், அந்த தலைமைத்துவத்தை எல்லாம் ஆக்கிட்டுவார். அதான் அவரோட மெயின் வேல். அப்ப அந்த எதிரிப்படையினுடைய பலவீனம் வந்த உடனே இது நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு வீரர். இவரை தளபதியாக நியமித்தது பிழை இல்லை, சிறப்பான முறை. இவரால் தான் வெற்றி வருகிறது, இவரும் வெற்றிக்கு ஒரு காரணம் என்பதும் பிழை இல்லையே, அதுவும் ஒரு பிழை இல்லாத விஷயம். இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது போராட்டம் போய்கொண்டிருக்கிற நேரமே, காதிசியா போராட்டம் போய்கொண்டிருக்கிறது. கலீஃபாக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ரைட், போராட்டம் நிறைய வெற்றிகள் மாஷா அல்லாஹ், ஒவ்வொரு ஏரியாக்களாக அவர்கள் வென்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது மக்கள் எல்லாம் மதீனாவிலே பேசத் தொடங்கி விட்டார்கள். காலித் இப்னு வலீத் மட்டும் இல்லாட்டி இந்த வெற்றி வந்திருக்குமா? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரம் இந்த போராட்டத்தின் தளபதியாக இல்லாவிட்டா முஸ்லிம்கள் தோத்திருப்பார்களே. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் தானே இந்த வெற்றி எல்லாம் வருகிறது என்று புகழ்ந்து பேச தொடங்கிவிட்டார்கள். நான் சொன்னேன், இஸ்லாத்திலே தனி மனித புகழ்ச்சிக்கு இடம் கிடையாது. நாங்களும் பலர் அப்படித்தான் பேசுவோம். ஒரு ஆள் சேவையை பாராட்டக்க உபரால தான் இல்ல நடந்தேன்னு சொல்லி பேசுவோம். அப்படி பேசக்கூடாது. அதைத்தான் இந்த சம்பவங்கள்லாம் எங்களுக்கு சொல்லு. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு டிசிஷனை எடுக்கிறார்கள். அபூ உபைதா இப்னு ஜர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்து சொல்கிறார்கள், நான் ஒரு கடிதம் ஒன்று தாரேன், இந்த கடிதத்தை பிரித்து படிக்க கூடாது, நீங்கள் அதனை எடுத்துக்கொண்டு போங்கள், போய் இதனை காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையிலே கொடுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும். கடிதத்தை தாரேன், கடிதத்தை பிரிக்க கூடாது, கடிதத்தை கொண்டுட்டு போகணும். எங்க போகணும்? காதிசியாவுக்கு போகணும். அங்க போய் இந்த கடிதத்தை தளபதி காலித் இப்னு வலீத் அவர்களுடைய கையில ஒப்படைக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அதுதான் தளபதி. தன்னை ஒரு போஸ்ட் மேனாகத்தானே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார். அந்த கடிதத்தை கொண்டு கொடுக்கிற பணி நமக்கு ஒப்படைக்கப்பட்ட பணி. எனவே அவர்
உடனே அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு குதிரை எடுத்துக்கொண்டு பயணித்து போகிறார். அந்த பெரிய நீண்ட தூரம் பயணித்து போகணும் காதிசியாவும். பயணித்து அங்க போனால் அங்கேயும் தொடர்ந்து வெற்றிகள் வந்த வண்ணமே இருக்கிறது. இதோ கலிபாவிடம் இருந்து உங்களுக்கான கடிதம் வந்திருக்கிறதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தந்த கடிதத்தை அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையிலே ஒப்படைக்கிறார். அவர் கடிதத்தை பிரித்து படிக்கிறார். அவருக்கும் ஒரு ஷாக். ஆனாலும் அவர் எதனையும் சொல்லவில்லை. உடனே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டுகின்றார்கள். திரட்டி சொன்னார்கள், இந்த படையின் தளபதியாக நான் அபூ உபைதா இப்னு ஜர்ராவை நியமிக்கின்றேன். நான் இந்த படையின் ஒரு சாதாரண போராளியாக பின்வரிசையில் நின்று போராடுவேன் என்று சொல்லிவிட்டு உடனே அவர் தளபதி பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்து விட்டு பின்னே போய்விட்டார். அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தளபதியாக இப்பொழுது காதிசியா போராட்டம் நடக்கிறது. போராட்டம் அதுக்கு பிறகும் வெற்றிகள் வருகிறது. வெற்றிகள் எல்லாம் வந்து போனதுக்கு பிறகு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமை பொறுப்பை விட்டு கொடுத்தாங்க. ரெண்டாவது ஒரு வார்த்தை பேசு. நம்ம சமூகத்தில் என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பதவியில இருந்த ஒரு ஆள் லேசில இறக்கேலுமா? பதவியில் இருக்கிற ஒரு ஆள் லேசில இறக்கேலுமா? இது ஒரு கடிதம், ஒரு வார்த்தை கேட்கல. கலிபாதான சந்தை நில்லுங்க, நான் வந்து பேசிக்கொள்றேன், சில யுத்தத்தை முடிச்சுட்டு வந்து பேசுவோமே ரெண்டு கூட சொல்லல. இது உண்மையான்னு கூட கேட்கல. மக்கள்கிட்ட ஒரு அபிப்பிராயத்தை கேட்டுட்டு வாரனே என்று சொல்லல, எதுவுமே சொல்லல. அடுத்ததே அவர் விட்டு போட்டு கோவிச்சுட்டு போகவும் இல்லை. நீங்க போறானுங்க, அப்ப நான் போறேன் ரெண்டு போகையும் இல்லை. சாதாரண ஒரு படைத்தளபதியாக மக்களோடு மக்களா நின்று போராடினார் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வளவு பெரிய தளபதி, இவ்வளவு திறமை கொண்டது. அவரோட திறமையோட அபூ உபைதா இப்னு ஜர்ராவை வைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஹாலித் இப்னு வலீத். ஆனா சாதாரண படை வீரனா நின்று போராடி போட்டு இப்ப போராடி முடிச்சதுக்கு பிறகு யுத்தமெல்லாம் வந்து போனதுக்கு பிறகு ஒரு நாள் தனிமையில உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். சந்திச்ச உடனே அவர்கள் கேட்டார்கள், கலீஃபா அவர்களே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும், அனுமதி தருவீங்களா? ஓ கேளுங்க. அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் என்ன தவறு செய்தேன்? பொது சொத்துக்களை மோசமாக பயன்படுத்தினேனா? என்னுடைய வீரர்களை சக்திக்கு மீறி அவர்களை நான் வேலை வாங்கினேனா? அல்லது கட்டளைகளை பிழையாக போட்டேனா? அல்லது உங்களுடைய கட்டளைகளுக்கு அடிபணியாமல் இருந்தேனா? என்ன காரணத்துக்காக நீங்கள் தளபதி பொறுப்பிலிருந்து விலக்கி அபூ உபைதாவை நியமித்தீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்கிறார். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்ணீர் சிந்தியவர்களாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவரோட கையை பிடிச்சி சொன்னாங்க, உங்களை நான் மிகவும் நம்புகின்றேன். உங்களுடைய திறமையினால் தான், உங்களுடைய அல்லாஹ் தஆலா உங்களை கொண்டு நிறைய வெற்றிகளை இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறான் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அதுவரைக்கும் நீங்கள் எந்த தவறையும் செய்யவில்லை என்பதை உங்களுக்கு முன்னால் உறுதி அளிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அந்த பதவியை விட்டுக் கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். அல்லாஹ் மீது ஆணையாக, மக்கள் உங்களை எல்லை மீறி புகழாவிருந்திருந்தால் நான் உங்களை பதவியிலிருந்து விலக்கி இருக்க மாட்டேன். எனவே மக்கள் உங்களை எல்லை மீறி புகழத் தொடங்கி விட்டார்கள். நாளைக்கு எப்படி பெய்திரப்படாண்டா, இந்த வெற்றி வாரது ஒரு தனி மனிதனால என்ன நினைச்சிக்கப்படா, அல்லாஹ்விடம் இருந்துதான் வெற்றி வருகிறது. அது ஹாலித் இப்னு வலீத் இருந்தாலும் வரும், இல்லாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா வேறொருவரை கொண்டு அந்த வெற்றியை கொண்டு வர நாடினால் கொண்டு வருவான். நாங்கள் வெறும் ஒரு சபபே தவிர நாங்கள் தான் வெற்றிக்கான ஒட்டுமொத்த இலக்கணமும் கிடையாது. இதனை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இப்படி செய்தேன். அதிலே தவறு இருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக பணிவாக அங்கு நடந்து கொண்டார். மிக வீரத்தோடு ஒரு முடிவை எடுத்தார்கள். ஆனால் அந்த நியாயத்தை சொல்கின்ற போது மிக பணிவாக நடந்து கொண்டார்கள். என்ன சொல்லிக்கலாம்? அது எந்த டிசிஷன், நான் அப்படிதான் முடிவெடுப்பேன் என்று சொல்லலாம். அப்படி சொல்லல. தன்னுடைய பிரச்சனையை சொல்லி, நியாயத்தை சொல்லி, அவரோட பக்கம் இருக்கிற ஆதாரங்களை சொல்லித்தான் இப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தீர்ப்புகளை எடுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, எப்படி ஒரு சம்பவம்! இதில் பல படிப்பினைகள் இன்றைய சமூகத்துக்கு இருக்கிறது. பதவி ஆசை ஒரு போதை. எனவேதான் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அது வரக்கூடாது என்பதற்காக இத்தகைய ஒரு மாற்றத்தை செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அந்த பெருமை வந்து விடக்கூடாது, அதனால்தான் அப்படி செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பேராசை இல்லாத ஒரு, எதையுமே ஆசைப்படாத ஒரு, தனக்கென்று இருப்பது தனக்கு போதுமானது என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய ஒருவராக கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். கலீஃபா ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் அவருடைய கலீஃபாவுடைய சபையிலிருந்து பணிபுரிந்து விட்டு வேலைகளை முடித்து விட்டு வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்து பார்க்கின்றார்கள், வளமைக்கு மாற்றமாக அவர்கள் அமரக்கூடிய அந்த சாய்ந்து தூங்கக்கூடிய கட்டிலே 2 தலையணைகள் இருக்கின்றன. அழகான, கொஞ்சம்
வித்தியாசமான விலை உயர்ந்த பஞ்சு தலையணைகள் இருக்கின்றன. இது நம்முடைய வீட்டில் இருந்தது கிடையாது. உடனே தன்னுடைய மனைவியை கொஞ்சம் கோபமாக அழைக்கிறார். அழைத்து கேட்கிறார்கள், இது எங்கிருந்து வந்தது? உண்மையை தவிர நீ வேற எதையும் எனக்கு கூறக்கூடாது. இந்த 2 தலையணைகளும் எங்கிருந்து வந்தது? இது என்னுடைய வீட்டுக்கு சொந்தமானது இல்லையே. இதனை நீ காசு கொடுத்து வாங்கினாயா அல்லது யாரும் அன்பளிப்பாக தந்தார்களா என்பதை நீ உண்மையை சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய மனைவியிடத்திலே கொஞ்சம் வேகமாக ஒரு கடினமான தொனியிலே கேட்கிறார். தன்னுடைய பேச்சே அப்படித்தான். கேட்ட போது உடனே மனைவி சொல்கிறார், ஒரு பெண் வந்தார், என்னை சந்தித்தார், இது உங்களுக்கு அன்பளிப்பாக தரப்பட்டது என்று தந்துவிட்டு போனார். அன்பளிப்புகளை வாங்கிக் கொள்வதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை தானே, அதனை நான் வாங்கி வைத்துக் கொண்டேன். அன்பளிப்பு தான் சொல்லி தந்தார், எனவே நான் அதனை வாங்கி வைத்துக் கொண்டேன், அழகாக இருக்கிறது என்று மனைவி சொல்கிறார். இப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடும் கோபப்பட்டு கொண்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் இதை கொண்டு வந்து தந்தவனோடு போராட்டம் செய்வானாக என்று ஒரு கடுமையான வார்த்தையை சொன்னார். கொண்டு வந்து தந்தாலோட அல்லாஹ் போரிடுவானாக என கோபமாக கூறிவிட்டு சொன்னார்கள். ஏனென்ற அந்த நபர் தனக்கு ஒரு தேவையை நிறைவேற்றி தருமாறு என்னுடைய நீதிமன்றத்துக்கு வந்தார். நீதிமன்றத்தில் அவருக்கு ஒரு வழக்கு இருந்தது. ஒரு முறைப்பாடை வச்சு ஒரு கோரிக்கை ஒன்றை வச்சார், இதை செஞ்சுதாங்க. நான் 7 ஆண்டு மறுத்துட்டு அடுத்த கட்டம் அவருடைய உறவினர்களை வைத்து பேரம் பேசினார். அப்போதும் நான் மறுத்து விட்டேன். நீதியின் பக்கம் தான் என்னுடைய தீர்ப்பு இருக்கும் என்று நான் சொல்லிட்டேன். அதற்கு பிறகு இப்போது தலையணைகளையா உன்னிடம் கொண்டு வந்து தந்து விட்டு லஞ்சம் தந்து விட்டு போயிருக்கிறார், அதையல்லவா நீ வாங்கி வைத்துக் கொண்டாய் என்று சொல்லிவிட்டு உடனடியாக அவர்கள் அந்த 2 தலையணைகளையும் உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மனைவியுடைய கையிலிருந்து பிடுங்கி கொண்டு மிக அவசரமாக வெளியேறி செல்கின்றார். அப்போது அந்த மனைவி பின்னால திரத்தி போய் அந்த உரை நம்முடைய அதுல போட்டிருக்கிற உரை நம்முடைய தலானி தானே உரை நம்முடையதான்னு சொல்றோம். அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு தஆலா 2 உரைகளையும் கலட்டி மனைவியுடைய கையில கொடுத்து போட்டு உடனடியாக மிக வேகமாக போய் முஹாஜிர்களில் இருந்த ஒரு ஏழை பெண்ணுக்கும் அன்சாரிகளில் இருந்த ஒரு ஏழை பெண்ணுக்கும் அதனை உடனடியாக கொடுத்து விட்டு வந்து, அந்த மனிதருக்கு சொல்லுங்கள், உமரை விலைக்கு வாங்க முடியாது என்ற விடயத்தை நீங்கள் அவருக்கு சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்ட ஒரு சம்பவத்தை நாங்கள் பைஹகியிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அன்பளிப்பா தானே வந்தது, அவளா தானே தந்தா, நாங்க பாவிப்போம் என்று நினைக்கிறது. அதாவது முறைகேடாக எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. பலா தாக்குல் அம்வாலக்கும் பில் பாத்தில், குர்ஆன் சொல்கின்ற ஒரு கட்டளை. நீங்கள் உங்க செல்வத்தை தேடுங்க, பிரச்சனை இல்லை, அதை முறையாச்சு ஹலாலாச்சு. பிழையான வழிமுறைகளுக்கு கூடாக நீங்கள் ஒரு நாளும் அந்த பணத்தை சம்பாதிக்க கூடாது, அந்த வருமானத்தை தேடக்கூடாது என்பதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளங்கி இருந்தார்கள். அதனால் தான் அவர்கள் ஒருபோதும் இப்படியான முறைகளில் வரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் பெற்றுக்கொள்வதும் இல்லை, யாரும் கொண்டு போய் கொடுக்கிறவும் இல்லை. கொடுத்தா என்ன நடக்கும் என்று தெரியும். அதனால உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேரடியாக யாரும் போய் இவ்வாறு லஞ்சமோ அன்பளிப்போ கொடுக்க முன் வருவதில்லை. அதான் பின்கதவால மனைவிக்கு கொடுத்து அவரோடாக பேரம் பேசலாம் என்ற அடிப்படையில் வந்து அங்கும் அவர்கள் தோற்று போன வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சம்பவம், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்போதும் மனித உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர். மனித உணர்வு, ஒரு கலீஃபா, ஒரு கடுமையான மனிதர், அவரே சொல்றார் தன்னை பத்தி, நான் கடுமையான ஆள் தான், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களில் என்னை ரோஷம் உள்ளவர்களாக நீங்க காண்பீங்க. அப்படித்தான் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை முழுக்க இருக்கிறது. அவர்கள் ரோஷம் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் சட்டங்களுக்கு முன்னால் அவர்கள் வளைந்து கொடுக்கவே மாட்டார்கள், அப்படிப்பட்ட ஒருவர். ஆனாலும் அவர்கள் மனித உணர்வுகளுக்கு மதிப்பளித்தார். ஒருவர் கண்டிப்பானவராக இருக்கிறார் என்பதற்கு அவர் அன்பானவராக இருக்கக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல. கண்டிப்பும் அன்பும் வேறு 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 விஷயங்கள் அல்ல. சில போது சில பெற்றோர்கள் தவறு விடுகின்ற இடம்தான் அது. அவர்கள் பெரும்பாலும் நாங்க அன்பா இருக்கிறதால பிள்ளைகளோட கண்டிப்பா இருக்கிறோம். அன்பா இருக்கிறதுல ஒன்றுதான் கண்டிப்பா இருக்கிறது. சில இடங்கள்ல கண்டிப்பா இருந்தா தான் சில விடயங்களை சரியா செஞ்சு முடியும். எனவே ஒரு தந்தை, ஒரு தாய் எல்லா இடங்கள்லையும் அன்பாலேயே எல்லா விடயங்களையும் செய்ய முடியாது. கண்டிப்பா இருக்க வேண்டிய இடங்களில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுவும் அன்பினுடைய ஒரு வெளிப்பாடுதான். அந்த கண்டிப்பு இல்லாமல் போனால் பிள்ளை மோசமா போனதுக்கு பிறகு கவலைப்பட்டு வேணும். அது மாதிரி தான் ஒரு ஆட்சியாளரும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய இடங்களில் கண்டிப்பான சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அதே நேரம் முடியுமான வரைக்கும் சமூகத்தின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நகர் வலம் வந்து கொண்டிருக்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட காலத்துல ஒரு இஷ்யூ என்னென்றா, அதிகமான ஆண்கள் மிலிட்ரியில தான் இருந்தாங்க. நிறைய படையெடுப்புகள், ஒவ்வொரு ஏரியா, இஞ்சால ரோம பேரரசு, அங்கால பாரசீக பேரரசு, இஞ்சால எகிப்து, இஞ்சால அரபுலகத்துல சின்ன சின்ன ஏரியாக்கள், பல இடங்களிலும் இராணுவ படைகளை அனுப்பி அங்க நீதியை நிலைநாட்ட வேண்டிய தேவை இருந்ததால் அப்போது இருந்த பிரபலமான தொழில் இந்த மிலிட்ரி தொழில் தான், ஆர்மியில சேர்றது தான்.
அதிகமான ஆண்கள் வந்து மிலிட்டரியில பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே தான் ஒரு நாள் நகர்வலம், நான் சொல்லியிருக்கிறேன், உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இரவில தூங்க மாட்டாங்க, மிச்ச நாள் தூங்க மாட்டாங்க, அதிகமான நாட்கள் வெளியில தான் மக்களோட பிரச்சனையை கேட்கறதுக்காக இரவு நேரங்களையும் அவங்க பணியாட்கள் அழைத்து கொண்டு நகர்வலம் போவாங்க. அப்படி நகர்வலம் போய் கொண்டிருக்கின்ற போது ஒரு கவிதையை செவிமடுக்கின்றார். ஒரு கவிதை, ஒரு பெண் பாடுகின்ற கவிதை, ஒரு கவிதையை பாடுகிறார். அந்த கவிதையின் தொனியிலே ஒரு சோகம் கலந்திருந்தது, அதிலே ஒரு அர்த்தமும் இருந்தது. அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு விளங்கிவிட்டது. அவர் பாடின கவிதையினுடைய சுருக்கம் என்ன என்றால், அவருடைய கணவன் மிக நீண்ட காலமாக மிலிட்டரிக்கு போய் ஒரு படையெடுப்புக்காக போனவர் வரல, உயிரோடைய இருக்கிறா இல்லையானலாம் தெரியாது. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல தொடர்பாடல் வசதிகள் இருந்தது, ஆனால் குறைவாக இருந்தது. இப்போது அந்த கவலையிலே அந்த தாய் தன்னுடைய கணவனை நினைத்து ஒரு கவிதையை, ஒரு இளம் தாய் தான் அந்த கவிதையை வடித்து பாடுகிறார். என்னுடைய கணவன் மிக நீண்ட காலமாக இல்லையே, என்னுடைய இந்த பிரிவு என்னை பாவத்தில் தள்ளிவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று அந்த பெண் ஒரு கவிதையை படிக்கிறார். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரியான தாக்கம். ஒரு மோமினான பெண் கணவன் ஜிஹாதுக்காக புறப்பட்டு போயிருக்கிற நேரத்திலே இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாளே என்று சொல்லிவிட்டு உடனே அடுத்த நாள் பெண் பணியாளர்களை அழைத்து கொண்டு அவங்களோட வீட்டுக்கு போகிறார். போய் நிலைமைகளை விசாரித்தருகிறார். விசாரித்த போதுதான் விஷயம் தெரிய வருகிறது, இவருடைய கணவர் ஊரில் இல்லை, நீண்ட மாதங்களுக்கு, சில மாதங்களுக்கு முன்னால் இந்த படையெடுப்புக்காக சென்றவர் இன்னும் திரும்பி வரவில்லை. தொடர்ச்சியாக படை நடவடிக்கைகள் போய் கொண்டிருக்கிறதால தளபதிமார் படை வீரர்களுக்கு லீவு கொடுத்து அனுப்பவில்லை. எனவே இந்த பெண் தனிமையில் வாடிக்கொண்டார். உதவி செய்யறதுக்கும் ஆட்கள் இல்லை, வீட்டு வேலையில செய்யறதுக்கும் உதவிக்கு ஆள் இல்லை. அடுத்தது கணவன் அரவணைப்பு இல்லை. இதனால் அவள் தான் தவறுக்கு போய்விடுவோமோ என்று அஞ்சி இந்த கவிதையை படிக்கிறார். எனவே தான் அதனை நேரடியாக விசாரிக்காமல் பெண்களை அழைத்து சென்று அந்த இடத்துல விசாரித்து விட்டு உடனடியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தீர்மானத்துக்கு வருகின்றார்கள். ஒரு பெண்ணை தான் அழைத்து சென்ற ஒரு பணியாள் பெண்ணை அந்த பெண்ணுக்கு பணியாளராக நியமிக்கின்றார். இவர் உங்களுக்கு உதவியாக இருப்பார். உங்களுடைய கணவருக்கு நான் கடிதம் எழுதுகிறேன், அவரை அவசரமாக திரும்பி வருமாறு நான் உடனடியாக ஆளுநர்களுக்கு, தளபதிகளுக்கு கடிதம் எழுதுகிறேன். அதுவரை நீங்கள் தனிமையில் இருப்பதால் உங்களுடைய ஷைத்தான் வழிகெடுப்பான். எனவே உங்களுக்கு உதவியாக இந்த பெண் இருக்கட்டும், உங்களுடைய வேலைகளிலும் அவர் உங்களுக்கு உதவியாக இருப்பார் என்று சொல்லிவிட்டு உடனடியாக ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு போகிறார். வந்த கையோடு ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு தான் போகிறார். ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா மகள். மகளுடைய வீட்டுக்கு போய் கேட்கிறார்கள். ஹப்ஸா வேகமாக போய் அழைக்கிறார்கள். அந்த வேகத்திலே அழைக்கிறார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா வெளியே வருகிறார்கள். அந்த நேரத்திலே கேட்டார்கள், ஒரு பெண்ணினால் தன்னுடைய கணவனை பிரிந்து அவருடைய அரவணைப்பு இல்லாமல் கணவன் உயிரோடு இருக்கிற நிலையிலே அவன் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு அவனை பிரிந்து எவ்வளவு காலத்துக்கு நிம்மதியாக சந்தோஷமாக அவனால் வாழ முடியும் என்று கேட்கிறார். இதனை கேட்டபோது ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் தடமாறி விட்டார்கள். வாப்பா இப்படியான ஒரு வினாவை தன்னிடம் வந்து கேட்கிறாரு என்று வெட்கத்தால் தலை குனிந்திருந்தார். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்து விட்டு, அல்லாஹ்வுடைய அறிவுடைய விஷயத்தில் மூமின்கள் வெட்கப்பட மாட்டார்கள், வெட்கப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டு எனக்கு அவசரமாக நீ இதற்கு பதிலை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். உடனே ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதற்கு பிறகு சொன்னார்கள், குறைந்தது 4 மாதங்கள், கூடினால் 6 மாதங்கள் என்று சொல்கிறார். 4 தொடக்கம் 6 மாதங்களுக்கு தான் கணவனை பிரிந்து ஒரு பெண்ணால் சமாளித்து வாழ முடியும். அவளுடைய தேவைகளை அவள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டி வரும், அவளுக்கு உதவி தேவைப்படும், அரவணைப்பு தேவைப்படும், ஆறுதல் தேவைப்படும். இதுதான் ஒரு பெண்ணினுடைய உணர்வு என்று ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார். என்ற கிட்டத்தட்ட அவட வயதை ஒத்தவதான் இந்த கண்ட ஆள். அதனாலதான் தன்னுடைய மகள்கிட்ட வந்து கேட்கிறார். இப்பொழுது உடனடியாக ஆளுநர்களுக்கு, தளபதிகளுக்கு எல்லாம் ஒரு சட்டத்தை எழுதி அனுப்புகின்றார்கள். எந்த இராணுவ படையெடுப்பிலும் 4 மாதங்களுக்கு மேல் ஒரே படை வீரன் தொடர்ந்தும் பணியாற்றக்கூடாது என்ற சட்டத்தை எழுதி உடனடியாக பெண்களினுடைய நலனுக்காகத்தான் இந்த சட்டத்தை அவர்கள் எழுதி அனுப்பினார்கள். எல்லா தளபதிகளுக்கும் அனுப்பினார்கள். நீங்க வச்சிருக்கிற எல்லா படை வீரர்களும் 4 மாசம் சேவிஸ் முடிச்சா கட்டாய லீவு கொடுத்து ஊருக்கு அனுப்பணும். 2 மாசம் ஊர்ல திருப்பி அவர்கள் வருவார். திருப்பி அவர்களை நீங்கள் பணிக்கு அமர்த்திக் கொள்ளலாம். கட்டாய லீவு கொடுக்கப்பட வேண்டும். 4 months, every 4 months அந்த லீவு கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று ஒரு அற்புதமான சட்டத்தை இராணுவத்திலே உருவாக்கியவர் உமர் ரலியல்லாஹு தஆலா. இது எதற்காக உருவாக்கியவர்? மனித நலனுக்காக, மனித உணர்வுகளை மதித்து அவரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானமாக நாங்கள் பார்க்க. ஒரு பெண்ணினுடைய கவிதை ஒரு சட்டத்துக்கு காரணமாக அமைந்தது. அதுக்கு பிறகு அந்த பெண்ணினுடைய கணவர் வந்து சேர, ஒரு மூத்தாக இல்லை, உயிரோட தான் இருந்தார். செய்தியை கேட்டுடனே அவரை அனுப்பி வைக்கிறார்கள். அவர் சந்தோஷமா இருந்தார். அந்த வரலாறு சொல்கிறது. எப்படியோ உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அந்த உணர்வை மதிக்கின்ற அந்த தன்மையை தான் நாங்கள் பார்க்கிறோம்.
அல்லாவை அஞ்சுவதிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் முக்கியமான ஒருவர். உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்பு ஜாஹிலிய காலத்திலே எல்லா விதமான தவறுகளையும் செய்த அவருடைய ஒரு பெண் குழந்தையும் உயிரோடு புதைத்திருக்கிறார். ஜாஹிலிய காலத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தையையும் உயிரோடு புதைத்திருக்கிறார். இதற்காக அவர் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு பல தடவைகள் வருந்தி இருக்கிறார். நான் இப்படி ஒரு பாவத்தை செய்திருக்கிறேன் என்று ஜாஹிலிய காலத்தில் நடந்த அந்த நிகழ்வைக்காக எண்ணி எண்ணி வருந்தி இருக்கிறார். ஒரு இரக்கம் இல்லாம நான் நடந்திருக்கிறேனே, என்னுடைய உள்ளத்துல ஈமான் வராதல இரக்கமும் இருக்கலை என்று கவலைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தையை அழைச்சிட்டு போகின்ற போதே அந்த குழந்தை அவரோடு பேசி பேசி வந்தது. மடுவை தோண்டுகின்ற நேரம் அவரோடு பேசி கொண்டிருந்தார். மடுவுக்குள்ள வைத்த நேரம் அவரோட தாடியில இருந்த மண்ணை தட்டி விட்டு, பாப்பாட தாடியில மண் பட்டிருக்கேன்னு தட்டி விட்டு, அதுக்கப்புறமா அவர் புதைத்து விட்டு வந்தார். அதைத்தான் நினைத்து அவர் அடிக்கடி அழுவார்கள், முஹாசபா செய்வார்கள். அதுலதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, அல்லாஹ் தஆலாவால் நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னர் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று முஹாசபா பற்றி சொன்ன அந்த வசனம், வஸினு ஆமாலக்கும் கப்ல அன் தூஸனு, உங்களுடைய அமல்களை அல்லாஹ் நாளை தராசிலே போட்டு நிற்பதற்கு முன்னால் நீங்கள் அளந்து கொள்ளுங்கள், எந்த அளவுக்கு நான் நன்மை செஞ்சிருக்கேன், நான் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒருவராக எந்த சந்தர்ப்பத்திலும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். அதற்கு ஒரு சம்பவம் பதிவாயிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்திலே அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள், நீங்க ஷாமுக்கு புறப்பட்டு வர வேண்டும். அவர்தான் தளபதி. ஷாமுக்கு நீங்கள் வர வேண்டும், ஷாம் தேசத்துக்கு வர வேண்டும், உடனடியாக வர வேண்டும். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷாமுக்கு செல்கின்றார்கள். சென்று விட்டு மதீனாவுக்கு மீண்டும் திரும்பி வந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற சஹாபாக்கள் அவரோடு கூட இருந்தார்கள். அப்போது அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாம போற வழியில நம்மளை பத்தி, நம்ம ஆட்சியை பத்தி மக்கள் என்ன கருதுகிறார்கள், நம்ம ஆட்சியில திருப்தியோடு இருக்கிறார்களா திருப்தியோடு இல்லையா என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் ரெண்டமா ஒரு கணக்கெடுப்பு செய்வோம், நம்ம ஆட்சியை பத்தின ஒரு ஃபீட்பேக் எடுத்துக்கொள்வோம், எப்படி மக்கள் நம்மளை நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, திருப்தி ஆகிக்கிறாங்க நம்ம ஆட்சியில் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை போய் சந்திச்சு கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்திலே தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வயதான மூதாட்டி அந்த இடத்திலே இருக்கிறார், அவரிடத்திலே போகின்றார்கள். போய் யாருன்னு சொல்லல, நான் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா கலீஃபா அமீருல் முஃமினீன் ஒன்றும் சொல்லல, சும்மா ஒரு வந்த மனிதரை போல போய் கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், நீ எங்கு சென்று கொண்டிருக்கிறாய், நீ யார் என்று கேட்கின்றார். அதற்கு அந்த மூதாட்டி சொல்கிறார், நான் மதீனாவை சார்ந்தவர். அதுல உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட தான் அவர் கேட்கிறார், நீங்க எங்க போயிட்டு இருக்கிறீங்க, யார் நீங்க? அப்ப அவர் யாருன்றதை சொல்லல, நான் மதீனாவை சேர்ந்தவர், மதீனாவுக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். மதீனாவுக்கா போய் கொண்டிருக்கிறீங்க என்று கேட்கிறார். ஓ ஏன் இல்ல, உமர் எப்படி இருக்கிறார், கலீஃபா உமர் எப்படி இருக்கிறார் அங்கே என்று அந்த பொம்பளை கேட்கிறார். கேட்ட உடனே இவருக்கு திடுக்கமாக போய்விட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனே சொல்கிறார்கள், அவர் நன்றாகத்தான் இருக்கிறார், அவர் அல்லாஹ்வுடைய திருப்தியோடு சிறப்பான முறையில் அவர் இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்போது உடனே நலமாக இருக்கிறார் என்றும் சொன்னார்கள், அவர் நலமாக இருக்கிறார் என்று சொன்னார். உடனே அந்த தாயார் ஒரு துஆவை கேட்டார்கள், அல்லாஹ் தஆலா அவருக்கு நலத்தை சுகத்தை இல்லாமலாக்கட்டும் என்று துஆ கேட்டார். இதனை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இப்படி ஒரு துஆவை நீங்கள் செய்தீர்கள், இப்படி ஒரு பாரதூரமான ஒரு துஆவை நீங்கள் ஏன் செய்தீர்கள் என்று கேட்டார். உடனே அந்த மூதாட்டி சொன்னார், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை நான் கஷ்டத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவருடைய எந்த ஒரு உதவியும் என்னை வந்தடையவில்லையே, பிறகு எப்படி அவர் நலமாக இருக்க முடியும், ஆட்சியாளராக எங்களுடைய கவனிக்காமல் அவர் எப்படி நலமாக இருக்க முடியும் என்று சொல்கிறார். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், பாவம், அவர் உங்களை பற்றி அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லையே, நீங்கள் தூரத்தில் அல்லவா இருக்கிறீங்க, நீங்க போய் அவர்கிட்ட கேட்டீங்களா, சொன்னீங்களா, இல்லத்தானே, அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் அவர் எப்படி உங்களுக்கு அநீதி இழைத்திருக்க முடியும் என்று அவர்கள் சொன்ன போது அந்த பெண் சொன்னார், சுப்ஹான் அல்லாஹ், இப்படித்தான் சொன்னார், சுப்ஹான் அல்லாஹ், மக்களின் ஆட்சியை பொறுப்பேற்றிருக்கிற ஒருவருக்கு அவருடைய ஆட்சிக்குட்பட்ட மேற்கும் கிழக்கும் பற்றி தெரியாது என்று எப்படி அவர் சொல்வார், இது பற்றி அல்லாஹ் அவரிடம் கேட்க மாட்டானா என்று அந்த மூதாட்டி சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அழுகை வந்து விட்டது. தன்னுடைய ஆன்மாவோடு அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள், உன்னை விட இந்த மூதாட்டி அறிஞராக இருக்கிறார், அவர் அறிஞ்சிருக்கிறார் மார்க்கத்தின் விஷயம், நீ அறியவில்லையே என்று தனக்கு தானே பேசிக் கொண்டிருக்கிற நேரத்திலேதான் அவர்கள் கேட்கிறார்கள், சரி, அந்த உமருக்காக நான் உங்களுக்கு பகரமாக எதை வேண்டுமானாலும் தருகிறேன், அவரை நீங்கள் மன்னிக்க வேண்டும்,
அந்த மன்னிப்புக்காக நீங்கள் கேட்கின்ற விலையை நான் தருகிறேன் என்று சொல்கின்றார். அப்போது அந்த மூதாட்டி சொல்கிறார், யாரோ ஒருவருக்கா நீ ஏன் எனக்கு பகரம் தர வேண்டும்? அப்படி என்னால் தர முடியாது, சொல்ல முடியாது என்று நீ ஏன் உமருக்காக இறக்கப்படுகிறாய் என்று சொல்கின்றார்கள். சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்திலே நீ நல்லவனாக இருக்கிறாய், அல்லாஹ் உனக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த தாய் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஏற்கனவே போன அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் திரும்பி வருகின்றார்கள், வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், சரி நீங்கள் இதோ என்னிடம் இப்போது இருக்கிற 25 தீனாரை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சொந்த பணம், அதில 25 தீனாரை உங்களுக்கு தருகிறேன். இதனை நீங்கள் உங்களுடைய பகரமாக வைத்துக் கொண்டு அந்த மனிதரை மன்னித்து விட முடியாதா, அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த மன்னிப்பை வழங்க முடியாதா என்று கேட்கிறார்கள். இந்த நேரத்திலே வந்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உடனே இவரை பெயர் சொல்லி அழைத்து விட்டார். அமீருல் முஃமினீன் உமர் அவர்களே என்று அழைத்த உடனே அந்த பெண்ணுக்கு இப்பொழுது சங்கடமாகிவிட்டு, மூதாட்டி கலீஃபாவோடு தான் நாம் எவ்வளவு நேரமும் பேசிக் கொண்டிருந்திருக்கிறோம், அவரைத்தான் அவருக்கு முன்னாலேயே குறை சொல்லிவிட்டோம் என்று ஒரு சங்கடமாக போய்விட்டது. ஆனாலும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், தாயே நீங்க கவலைப்பட வேணாம், நீங்க உண்மையைத்தான் சொன்னீர்கள், என்னுடைய பொறுப்பை உணர்த்தி விட்டீர்கள், எனவே உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும், நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும், அதற்கு பகரமாக என்னிடமிருந்து எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதற்கு பிறகு அரசாங்கத்தினால் செய்ய வேண்டிய எது கடமையோ அதை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சரியாக செய்வேன், ஆனால் நீங்கள் எனக்கு செய்த அந்த பிரார்த்தனையை நீங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். பிறகு அந்த மூதாட்டி சொல்ல, நீங்க ஒன்றும் தர தேவையில்லை, நான் உங்களை மன்னிப்பேன், இல்லை இல்லை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டு ஒரு கடதாசியை எடுத்து அப்போது இருந்த அந்த ஓலை ஒன்றை எடுத்து அதில் அந்த ஒப்பந்தத்தை எழுதி இருந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சாட்சிக்கு கையெழுத்து போட வைத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தவறு செய்தார், அந்த மூதாட்டி அவரை மன்னித்தார், அதற்கு 25 தீனாரை இவர் பகரமாக கொடுத்தார், அவர் கேட்ட பிரார்த்தனையை வாபஸ் பெற்றுக் கொண்டார் எழுதி அந்த பெண்ணிடம் ஒப்பந்தத்திலே கைச்சாத்திடுமாறு சொன்ன இந்த சம்பவம், அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை பின்னால ஞாபகப்படுத்தி விட்டு சொல்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த பேப்பரை வைத்திருந்தார். அந்த அளவுக்கு அல்லாஹ்வினிலே அச்சம் கொண்ட ஒருவராக அவர் இருந்தார். தனக்கு எதிராக கேட்கப்பட்ட அந்த பிரார்த்தனை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, தனக்கு எதிராக யாரும் இவ்வாறு பேசிவிடக் கூடாது என்பது மிக கவனமாக இருந்தார் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய இந்த வரலாறு சம்பந்தமாக சொல்லப்படுகின்றது. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஒரு நூலிலே ரியாதுன் நலரான்னு சொல்லக்கூடிய ஒரு நூலிலே இந்த சம்பவத்தை அவர்கள் கொண்டு வருவார்கள். இது எந்த அளவுக்கு அவர்கள் பொறுப்புணர்ச்சி மிக்கவராக இருந்திருக்கிறார்கள் என்பதை காட்டக்கூடிய ஒரு சம்பவமாகவே இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில அவருடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றன. இன்றும் மின்சார தடை காரணமாக அந்த கையேட்டினை உங்களுக்கு வழங்க முடியாமல் போய்விட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளை நாங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை ஆரம்பிக்கலாம், அதனோடு சேர்த்து இந்த கையேடுகளையும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி வைக்கலாம். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நாளையும் நாங்கள் இந்த தொடரை பேசுவோம். எனவே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து மிக ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன. எப்படி ஒரு எளிமை, எப்படி ஒரு வீரம், எப்படி ஒரு தைரியம், எப்படி ஒரு இறையச்சம், எப்படி ஒரு இறை உணர்வு, எப்படியான ஒரு அமானித பண்பு, தனி மனித புகழ்ச்சிக்கு எந்த விதத்திலும் இடமளிக்காத தன்மை, பேராசை இல்லாத அந்த தனம் என்று அவர்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ என்று ஏராளமான விடயங்கள் என்று நாங்கள் பார்த்தோம். எனவே அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. நாளை மறுமையிலே இப்படிப்பட்ட நல்ல சஹாபாக்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க